உங்களின் செயல்களை காவியவாத சிந்தனைகளை கண்டிக்கின்றோம். ஜி அரவிந்தசாமி இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர். ஒன்றிய பிஜேபி அரசு இன்றைக்கு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சார்பாக ஒரு வரைவு நெறிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது தான் அந்த யூஜிசியினுடைய வரைவறிக்கை. அதே போல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் மாநில உரிமைகளையும் பல்கலைக்கழகத்தை சிதைக்கிற அளவுக்கு இந்த யூஜிசியினுடைய அறிவிப்பு என்பது இருக்கிறது. என்னன்னா, துணைவேந்தர் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கல்வியாளர் தான் துணைவேந்தராக நியமனம் செய்யலாம். ஆனால் கல்வியாளர் அல்லாதோர் கார்ப்பரேட்டில் உள்ள பெரும் முதலாளிகள், பெரும் நிறுவனத்தினுடைய வல்லுநர்கள்லாம் துணைவேந்தருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலம் அனைத்து எல்லா மாநிலங்கள்லையும் இன்றைக்கி பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது காலி பணியிடங்கள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 8 பல்கலைக்கழக துணைவேந்தர் காலி பணியிடம் இருக்குது. ஆனால் இந்த ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கலை. மாநிலத்திற்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் செயல்பட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த யூஜிசி கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்கு. என்னன்னா, அந்த சர்ச்சிங் கமிட்டி துணைவேந்தர் தேடல் குழுவுக்கான தலைவரும் அவர் தான். அந்த 4 பேர் சர்ச்சிங் கமிட்டிக்கு தேர்வு பண்ணுறதும் ஆளுநர் வேந்தர் தான் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு வந்திருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கு எந்த ஒரு பங்கும் இதில் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்வியை இன்னைக்கு மத்தியத்துவப்படுத்துறதும் காவிமையை திணிக்கிறதுக்கும் கார்ப்பரேட் கையில் ஒப்படைக்கிறத இந்த வலியுறுத்தி தான் அவங்க இந்த யூஜிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அதை கண்டிச்சும், அதே போல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி தரத்தை குறைப்பதற்கும் மாணவருடைய உயர்கல்வியை நோக்கி செல்ல விடாததற்காக இன்னைக்கு 12,000 கோடி சொச்சம் இன்னைக்கு தொகையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஎம்சி திட்டத்தில் நான் சேர்ந்தாதான் உங்களுக்கு நான் நிதியை தருவேன், அதே போல் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதி தமிழ்நாட்டுக்கு தருவேன்னு சொல்லி அடாவுடித்தனமாக வக்கரமாக இன்னைக்கு அதிகாரத்தின் உச்சமாக இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் ஒன்றிய அரசு நிதி தரும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லலை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசியிருப்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாக இன்னைக்கு அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோங்கிறது. அதை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 மண்டலங்களில் இன்னைக்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு சென்னையில் உள்ள சாஸ்திரி பவன் நோக்கி நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் முற்றுகை போராட்டம் அறிவித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாக பிஜேபி அரசாங்கம் உடனடியாக இங்கே மாநிலத்துக்கு மாணவர்களை வஞ்சிக்காமல் இன்னைக்கு அரசியல் வேறுபாடு கருத்து வேறுபாடு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் மாநிலத்தில் உள்ள மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒதுக்கணும். அது இல்லைன்னா மாணவர்களுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி நீட்டுக்கு எதிரான தொடர் போராட்டம் நடத்தணுமோ, எப்படி என்டிஏனுடைய ஸ்கிராப்புக்கு தொடர் போராட்டம் நடத்தணும், அதுபோல் மாநிலத்திற்கு உரிய நிதி வேணுங்கிறத அனைத்து மாணவர்களையும் திரட்டி இந்த ஆளுங்கட்சியோடு இணைந்து ஆளுங்கட்சியும் இதில் மையப்படுத்தி ஒரு வலுவான போராட்டத்தை இந்திய மாணவர் சங்க தலைமையில் நடத்த அடுத்த கட்டமாக முடிவெடுப்போம். ஜி அரவிந்தசாமி, இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர்.
நாட்டு மாணவர்கள் ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம்.